ஒட்டன்சத்திரம் வடக்கு ஒன்றியம் ஜோகிப்பட்டி ஊராட்சி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் வறுமையின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்திய திராவிட மாடல் அரசு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வரலாற்றை திருத்தி எழுதியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட ஜோகிப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்றுள்ள வளர்ச்சி பணிகள் இந்த மண்ணின் மாற்றத்தை கண்ணுக்கு புலப்படும் வகையில் எடுத்து காட்டுகின்றன. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பாறையூர் ஏடி காலனியில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சமுதாய கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பாறையூர் ஆதி திராவிடர் காலனிக்கு சிமெண்ட் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் ஜோகிப்பட்டி கிராமம் வடக்கால் தெருவு பாறையூர்ல இருந்து பள்ளியம்மா பேசுறேன். இதுக்கு முன்னாடி பூரா சீத்தையா கிடந்துச்சுங்க மண்ணா. இப்ப அமைச்சர் வந்த பின்னாடி எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்து மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காம இந்த இடத்துல நல்லா நீட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க வெளியில போய் ஒட்டன்சத்திரம் இல்ல எடைக்கோட்டை பக்கத்துல போய் தாங்க விசேஷம் பாடுனா நாங்க நடத்துவோம். இப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்ப அமைச்சர் வந்த பின்னாடி எங்களுக்கு பார்த்துட்டு இந்த மண்டபத்தை கட்டி கொடுக்கவும் எங்க எந்த விசேஷம் இருந்தாலும் இங்கேயே வச்சு நாங்க விசேஷம் பண்ணிக்கிறோம். நம்ம சக்கரபாணி அவருக்கு நன்றிங்க. ரூபாய் 3.50 லட்சம் மதிப்பீட்டில் பாறையூர் ஏடி காலனிக்கு சமுதாய சுகாதார வளாகம் அமைத்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 4.90 லட்சம் மதிப்பீட்டில் பாறையூர் ஏடி காலனியில் கழிவுநீர் வாய்க்கால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றும் திட்டமான கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் வாயிலாக ஜோகிப்பட்டி ஊராட்சியில் ரூபாய் 43.40 லட்சம் மதிப்பீட்டில் 14 புதிய வீடுகள் கட்டித் தரப்பட்டுள்ளது. வணக்கம். ஒட்டன்சத்திரம் வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஜோகிப்பட்டி ஊராட்சி வந்து கூரை வீட்டுல இருந்தா மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தது. எங்களுக்கு பெரிய தொல்லையா இருந்தது. எங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லி தான் கேட்டோம். அமைச்சர் போட்டு கொடுத்தாங்க வீடு. இப்ப மாடி வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. நாங்க இப்ப மாடி வீட்டுல இருக்கிறோம். அமைச்சருக்கு நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி. ரூபாய் 18.30 லட்சம் மதிப்பீட்டில் ஜோகிப்பட்டி ஊராட்சியில் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் 26 வீடுகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2.25 கோடி மதிப்பீட்டில் ஜவ்வாதுப்பட்டியிலிருந்து சோழியப்ப கவுண்டன் புதூர் சாலையில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. ஜோகிப்பட்டி ஊராட்சியில் 2,45,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 7.70 லட்சம் மதிப்பீட்டில் பாறையூரில் மயான காத்திருப்பு கொட்டகை கட்டப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும் நீரை தேக்கி வைத்து பயன்படுத்தும் வகையில் சோழியப்ப கவுண்டன் புதூர் பகுதியில் ரூபாய் 5.50 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சோழியப்ப கவுண்டன் புதூரில் சிமெண்ட் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 4.50 லட்சம் மதிப்பீட்டில் சோழியப்ப கவுண்டன் புதூர் காளியம்மன் கோவில் சுற்றுப்பாதை ஃபேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. பேருந்துக்கு காத்திருப்போரின் வசதிக்காக ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சோழியப்ப கவுண்டனூரில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.74 கோடி மதிப்பீட்டில் இடையக்கோட்டை முதல் புல்லா கவுண்டனூர் வரை தார் சாலை போடப்பட்டுள்ளது. ரூபாய் 1.69 கோடி மதிப்பீட்டில் ஜோகிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கருமச நாயக்குனூர் புல்ல கவுண்டனூரில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2.25 கோடி மதிப்பீட்டில் ஜோகிப்பட்டி முதல் தாடிக்கொம்பு பள்ளப்பட்டி வரை சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் மருநூத்துப்பட்டியில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கருமாச நாயக்குனூரில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 41.11 லட்சம் மதிப்பீட்டில் 1.430 கிலோமீட்டர் நீளத்திற்கு தாடிக்கொம்பு பள்ளப்பட்டி சாலை புதிதாக போடப்பட்டுள்ளது. ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் கருமாச நாயக்குனூரில் சிமெண்ட் சாலை அமைத்து தரப்பட்டுள்ளது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 9.21 லட்சம் மதிப்பீட்டில் கருமாச நாயக்குனூரில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2.89 லட்சம் மதிப்பீட்டில் கருமாச நாயக்குனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மராமத்து பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் மருநூத்து பட்டியில் ஃபேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அடிப்படை வசதிகள் முதல் பெரிய கட்டுமானங்கள் வரை ஒவ்வொரு திட்டமும் மக்களின் வாழ்வை நேரடியாக மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை தன் குடும்பமாக கருதி வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பார்வையும் அதனை செயலாக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அர்ப்பணிப்பும் இன்று இந்த வளர்ச்சியின் அடித்தளமாக அமைந்துள்ளது. அதேபோல் தொகுதி மக்களின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்த நம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அர சக்கரபாணி அவர்களின் பணி
என்றும் நினைவு கூறத்தக்கது. இந்த வளர்ச்சி பயணம் இங்கேயே நிற்காது. இது தொடர்ந்து விரிவடையும், மேலும் வலுப்பெறும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.